வணக்கம் சினி ஃபைல்ஸ். நான் உங்க பார்ன் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ லோகா சாப்டர் 1 சந்திரா. இந்தியன் சினிமால சூப்பர் ஹீரோ கான்செப்ட்கே இது ஒரு புது ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை சூப்பரா பில்ட் பண்ணிருக்காங்க. லோகா இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் கிரியேட்டிங் எ சூப்பர் ஹீரோ, இட்ஸ் அபவுட் கிரியேட்டிங் எ சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ், தட் டு வித் அவர் ஓன் ரூட்ஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, சந்திரான்னு ஒரு பொண்ணு, சூப்பர் பவர் இருக்கிற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பெங்களூர்ல ஒரு வீட்டுக்கு குடிபெயர்ந்து வரா. அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒரு 3 பேச்சுலர்ஸ் இருக்காங்க. அவங்க யாருக்குமே இவ யாரு, என்ன, அவளுக்கு எப்படி அந்த பவர் இருக்கு, என்ன பவர் இருக்குன்றது எதுவுமே தெரியாது. இப்ப இவளும் அவங்களும் மீட் பண்றாங்க. அவங்க 2 பேரும் எப்படி கனெக்ட் ஆகுறாங்க, இவ யாரு, இவ எதுக்காக அந்த இடத்துக்கு வந்தா, அவளுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு, அந்த பவர் அவ எப்படி யூஸ் பண்றா, இவளுக்கு அகைன்ஸ்டா யாரு வராங்க, இது எல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை பத்தி இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம கதையை பத்தி பேசணும்னா நிறைய சஸ்பென்ஸ் ஓப்பன் ஆயிடும். ஸோ அது எல்லாமே நீங்க படத்துல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல கதையோட அவங்க ஆட் பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சந்திராவோட மிஸ்ட்ரி ஆரிஜின், கேரளாவோட ஃபோக்லோர் டச், ஃபெமினிஸ்ட் அண்டர்டோன், இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டரை கிரியேட் பண்ணியிருந்தது ரொம்ப சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த படம் வந்துட்டு ஒரு ஃபுல் கதையா இல்லாம ஒரு சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்ஸ், கல்ட் ஹின்ஸ், வேர்ல்ட் பில்ட் பண்றது, அது எல்லாமே ஹெவியா ரொம்ப டீடைலிங்கா நல்லா இருந்துச்சு. பட் அந்த ஹீரோவோட எய்ம், அவங்க என்ன பண்றாங்க, அது எல்லாமே ஓப்பனாக தான் இருந்துச்சு. அதுக்கு எதுக்குமே இன்னும் ஆன்சர் பண்ணல. மேபி இன்னும் வர பார்ட்ஸ்ல அதுக்கான ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்கலாம். ஸோ நீங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரியை எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் a ஃபவுண்டேஷன். இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ்ன்னு பார்த்தா பெர்ஃபார்மன்சஸ். ஃபர்ஸ்ட் கல்யாணி பிரியதர்ஷன், அவங்களுக்கு இது ஒரு கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாவே இருக்கும். அவங்க ஆக்ஷன் சீன்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்றது, அந்த பவரை யூஸ் பண்றது, அவங்களோட பிரசன்ஸ், இது எல்லாம் அந்த படத்துல பாக்குறப்போ ஒரு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கல்யாணியை பார்க்குற மாதிரி இல்லாம we can feel that she is a real சூப்பர் ஹீரோ. அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துல இருந்த ஒரு பெரிய சர்ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா சாண்டி மாஸ்டர். ஏன்னா இவ்வளோ பெரிய படத்துல இந்த ரோலை இந்தியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், எந்த ஆர்டிஸ்டை வேணாலும் அவங்க சூஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கலாம். ஆனா அந்த மாதிரி அவங்க சூஸ் பண்ணாம ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணி ஒரு ஆக்டரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சா மட்டும் போதும் அந்த ரோல் நிற்கும் அப்படின்னு பண்ணதுக்கு சாண்டி மாஸ்டர் 100% ப்ரூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஆக்டிங்கோ அவரோட பிரசன்ஸுமே படத்துல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரோல் ஃபார் சாண்டி மாஸ்டர் டில் நவ். அதுக்கப்புறம் நஸ்லின், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஆனாபென் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ரொம்ப ஃபன்னா, எங்கேஜிங்கா ஆடியன்ஸ்க்கு நல்ல கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் மாலிவுட் ஸ்டார்ஸ் நிறைய பேரோட கேமியோஸ் இருக்கு இந்த படத்துல. சோ அந்த கேமியோஸ்லாம் நான் என்னன்னு ரிவீல் பண்ணல. அது நீங்க தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாவே இருக்கும். அதுவும் ஒரு பயங்கர தியேட்டர் மொமெண்டாவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷுவல் அண்ட் ப்ரொடக்ஷன். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் நிமிஷ் ரவி, அவரோட விஷுவல்ஸ் இந்த படத்துல பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படத்துல ஒரு 80% சீன்ஸ் வந்துட்டு நைட்ல தான் வர மாதிரி இருக்கும். அந்த நைட் சீன்ஸ் பாக்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு மலையாளம் ஃபிலிம் பாக்குற ஃபீல் இல்லாம ஒரு கொரியன் வேம்பயர் ஃபிலிம்ஸோட லைட்டிங், அதோட செட்ஸ் அப்படியே பில்ட் பண்ணி அந்த மாதிரியே இருந்துச்சு படம் ஃபுல்லாவே. ஒவ்வொரு ஃப்ரேமும் வந்துட்டு ஏதோ ஒரு ஆக்சுவலா கொரியன் ஃபிலிம் போஸ்டர்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட மியூசிக் ஜேக்ஸ் பிஜாயோட சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர், அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்குற அந்த எலவேஷன் சூப்பர் ஹீரோ படத்துக்கு என்ன தேவையோ அதை 100% பெர்ஃபெக்ஷனா கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட எடிட்டிங்கோட பேட்டர்ன், நிறைய மேட்ச் கட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதோட டிரான்சிஷன்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்தோட எடிட்டர் சம்மன் சாக்கோ, அவரோட ஒர்க் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு தெரியல. இவ்வளவு பெரிய படத்தை எடுத்திருக்காரு. சப்போஸ் இவர் இதுக்கு முன்னாடி எதனா படம் பண்ணியிருக்காரா யாரு அப்படின்னு சர்ச் பண்ணி பார்க்குறப்போ this is the first film for him. ஸோ ஃபர்ஸ்ட் படத்திலேயே இவ்வளோ பெரிய படத்தை இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை பிலீவ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண துல்கருக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் அவர் பிலீவ் பண்ணதை டைரக்டர் 100% ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுக்கப்புறம் இந்த படத்துக்கு என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்க போகுது, இதுக்கப்புறம் வரப்போகிற பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கே பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. நிறைய படத்தை பேன் இந்தியன் படமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியே இல்லாம ஏகப்பட்ட ஸ்டார்ஸை போட்டு பேன் இந்தியன் படமா பண்றதுக்கு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. ஆனா இந்த படம் 100% ஒரு பேன் இந்தியன் ஃபிலிம்கான ஸ்டோரி. ஆனா இந்த ஸ்டோரியை அவங்க மற்ற ஸ்டார்ஸை போட்டு எலவேட் பண்ணி இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லி பண்ணாம அவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்டார்ஸ், மற்ற இண்டஸ்ட்ரியில இருக்கிற நல்ல ஆக்டர்ஸை சூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அது மட்டும் இல்லாம இந்த படத்தை துல்கர் நினைச்சிருந்தா அவரேவும் பண்ணிருக்கலாம் சூப்பர் ஹீரோவா, இல்ல ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு சூப்பர் ஹீரோவா ஆக்ட் பண்ண வச்சு இந்த கதையை வச்சு ஒரு பெரிய கலெக்ஷனும் பண்ண வச்சிருக்கலாம். ஆனா அதையும் பண்ணாம ஒரு ஃபீமேல் லீடுக்கான ஒரு சூப்பர் ஹீரோ ஸ்டோரியை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணது சூப்பரா இருந்துச்சு. இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஸ்டார்ட் ஃபார் சூப்பர் ஹீரோ அண்ட் ஃபார் மலையாளம் சினிமா ஆல்சோ. லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இந்த படத்துலயும் இருக்கு. ஆனா அது படத்துல அஃபெக்ட் பண்ணல. ஏன்னா ஸ்டோரி அந்த அளவுக்கு நல்லா பில்ட் பண்ணிருந்தால அந்த மிஸ்டேக்ஸ்லாம் கொஞ்சம் பெருசா தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட மெயின் கோர் என்ன அப்படின்றது கன்வே ஆகல. அந்த லீடு யாரு, அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களோட டீம்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, யாரை காப்பாத்துறாங்க, அது எதுவுமே பெருசா கன்வே ஆகல. மேபி அது அடுத்த பார்ட்ஸ்ல ரிவீல் பண்ணலாம். இந்த பார்ட்டை வந்துட்டு எனக்கு படம் பார்த்தப்போ அவங்க ஒரு யூனிவர்ஸை
பில்ட் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ ஃபைனலி I was the film. லோகா சாப்டர் 1 சந்திரா. இட் மே நாட் ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் டு யூ. உங்களோட எல்லா கொஷினுக்குமே இந்த படம் ஆன்சர் பண்ணாது. ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்டை உங்களுக்கு கண்டிப்பா கிரியேட் பண்ணும். இஃப் யூ ஆர் இன்டு சூப்பர் ஹீரோ ஸ்டோரிஸ், ஸ்டன்னிங் விஷுவல்ஸ் வித் our mythology blends, this one is for you. This is definitely worth your time. Film reviews மட்டும் இல்லாம சினிமா டிஸ்கஷன்ஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸ்ல வீடியோஸா வந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the superhero cinematic universe from Mollywood Cinema.